வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீர் இருப்பு மற்றும் நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வேளாண் நிதியுதவி திட்டத்தின் 21வது தவணை தொகையை நாளை கோவையில் விடுவிக்க உள்ளார். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காலநிலை மாற்றங்களால் நீர்வள ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதை அடுத்து நீர் இருப்பு மற்றும் நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார். புதுடெல்லியில் 6வது தேசிய நீர் மேலாண்மை விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், மக்கள் தொகை அதிகரித்துள்ள நிலையில் நீரை சிக்கனத்துடன் திறம்பட பயன்படுத்துவது தற்போது மிகவும் அவசியமானது என்றார். நீர் பாதுகாப்பில் பொது தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டம் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்டதன் மூலம் 35 லட்சம் நிலத்தடி நீர் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதாக கூறினார். நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலம், மாவட்டம், சிறந்த கிராம ஊராட்சி என்ற 46 பிரிவுகளில் விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. சிறந்த மாநில வரிசையில் மகாராஷ்டிரம் முதல் இடத்தை வென்றது. சிறந்த மாவட்டங்கள் பிரிவில் திருநெல்வேலியும், கிராமங்கள் பிரிவில் திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரமும், சிறந்த நீர் பயன்பாட்டாளர் சங்கம் பிரிவில் கோவை ஓடையகுளம் கிராமமும், சிறந்த தொழிற்சாலை பிரிவில் காஞ்சிபுரம் அப்பல்லோ டயர்ஸ் நிறுவனமும் விருதுகளை வென்றுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வேளாண் நிதியுதவி திட்டத்தின் 21வது தவணை தொகையை நாளை கோவையில் விடுவிக்கிறார். இதன்படி 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 18,000 கோடிக்கும் அதிகமான தொகை நேரடியாக விடுவிக்கப்பட உள்ளது. வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 4 மாதங்களுக்கு ஒருமுறை 2,000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் நாளை கோவையில் இயற்கை வேளாண் சார்ந்த 3 நாட்கள் உச்சி மாநாட்டையும் தொடங்கி வைக்கிறார். வேளாண் உற்பத்தி அமைப்புகள், ஊரக தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர இந்த உச்சி மாநாடு வழிகோலுவதுடன் இயற்கை வேளாண் உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பங்களுடன் பதப்படுத்துதல், நவீன தொழில்நுட்பங்கள் மேம்பாட்டிற்கு வகை செய்கிறது. முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் ஸ்ரீ சாய்பாபாவின் 100ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தையும் வெளியிடுகிறார். நம் நாட்டின் தொல்லியல் துறை சார்பில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள கடல்சார் வளங்கள் மற்றும் தீவுகளை ஆவணப்படுத்தும் மௌசம் 2 நாள் பணிப்பட்டறை புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் துவக்க உரையாற்றிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், பாரம்பரிய கலாச்சாரம், அறிவியல் மற்றும் சமூக அமைப்புகளின் சங்கமமே மௌசம் திட்டம் என்றும் எடுத்துரைத்தார். பாரம்பரியம் என்பது வாழும் கலாச்சார சூழலாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மற்றும் ஒத்துழைப்பிற்கு இந்தியா அளித்து வரும் மதிப்பை சுட்டிக்காட்டிய அமைச்சர், மௌசம் என்ற இந்த கடல்சார் ஆவண திட்டத்தின் மூலம் உலக பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கை கலாச்சார சின்னங்களை மறுகட்டமைத்து அருகி வரும் கடலோர பாரம்பரியங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு வரைபடம் என்று குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட்டிற்கு முந்தைய 4வது கட்ட ஆலோசனை கூட்டம் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. பங்கு மூலதன சந்தை பிரதிநிதிகளுடன் பட்ஜெட் சார்ந்த விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, பொருளாதார ஆலோசகர் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். ஆந்திர மாநிலம் மரிதுமில்லி வனப்பகுதிகளில் மாவோயிஸ்ட் மற்றும் பாதுகாப்பு படையினரிடையே இன்று நேரிட்ட மோதலில் 6 மாவோயிஸ்டுகள் உயிரிழந்தனர். இப்பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஆந்திர காவல்துறை தலைவர் ஹரிஷ் குமார் குப்தா கூறியுள்ளார். ஆந்திரம், சத்தீஸ்கட், ஒடிஷா எல்லை பகுதிகளில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து தேடுதல் வேட்டைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதிய கடிதத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசி மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென் மாநிலங்களில் உள்ள இந்திய உணவு கழக அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரினார். குறுவை பருவத்தில் தமிழகத்தில் கூடுதல் நெல் உற்பத்தி செய்து கொள்முதலில் சாதனை படைத்திருப்பதையும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரரும் கப்பலோட்டிய தமிழன் என்றும் போற்றப்படுபவருமான வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டின் விடுதலைக்காக அன்னாரது சேவையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நினைவு கூர்ந்துள்ளார். சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லையில் அவரது மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பல்வேறு கட்சிகள் சார்பிலும் வ.உ.சிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மழைக்காலங்களில் பள்ளிகளில் தண்ணீர் தேங்கா வண்ணம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி வளாகங்களில் திறந்த நிலையில் உள்ள கிணறுகளை உடனடியாக மூட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மழைக்காலம் என்று வரும்போது எந்தெந்த விஷயம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். உதாரணத்துக்கு தண்ணி தேங்கக்கூடாது. எங்கேயாச்சும் கிணறுகள் சரியா மூடப்படாமல் இருந்தால் முறையாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கிளாஸ் ரூம்ல இருக்கின்ற எலக்ட்ரிசிட்டி போர்டு சம்பந்தமாக எந்த லீக்கேஜும் இல்லாமல் முறையாக அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படி தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் என்ன சொல்லிக்கிறோமோ அதை முழுமையாக இந்த சிஓஎஸ் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிரான போராட்டத்தில் வருவாய்த்துறையினரை திமுக அரசுதான் தூண்டிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் சொத்து வரி உயர்ந்துள்ளது, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் குறை கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி குறித்து வரும் ஜனவரி மாதம் பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் கேள்வி ஒன்றிற்கு அவர் பதிலளித்தார். சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்றுவதில் பிரதமர் முன்னோடியாக திகழ்கிறார் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினத்தையொட்டி ஒற்றுமை ஓட்டத்தின் 3வது கட்டமாக வரும் 26ஆம் தேதி கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலை வரை தேசிய பேரணி நடைபெறும் என்று திருச்சி மாவட்ட எனது பாரதம் அமைப்பின் அலுவலர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலுமே இந்த சர்தார் அட் 150 ஒற்றுமை அணிவகுப்பு பாத யாத்திரை நடந்துகிட்டு இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் வர 20ஆம் தேதி பிளான் பண்ணிருக்கு. பாரதாசன் யூனிவர்சிட்டி காஜாமலை கேம்பஸ்ல ஆரம்பிச்சு சென்ட் ஜேம்ஸ் அகாடமிக் கிரவுண்ட் அங்க வரைக்கும் நடத்துறோம். தேர்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா நவம்பர் 26ல இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நேஷனல் லெவல்ல குஜராத்ல நடக்குது. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்குள்ள பிறந்த இடத்துல இருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வரை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அடையாள வேலை நிறுத்தத்தில் இன்று ஈடுபட்டுள்ளனர். தேனியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதுபோல நாமக்கல், ராணிப்பேட்டை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கும், கன்னியாகுமரி, தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். எனவே மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி, அமளிநகர், வேம்பார், தருவைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் உள்ள நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தங்களது படகுகளை அந்தந்த மீன்பிடி துறைமுகத்தில் வரிசையாக நிறுத்தி வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை சீன தைப்பே இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் இருப்பு மற்றும் நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வேளாண் நிதியுதவி திட்டத்தின் 21வது தவணை தொகையை நாளை கோவையில் விடுவிக்கிறார். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.